இனிய பெற்றோர்களே, பாசமிகு நண்பர்களே, இயேசுவின் இனிய நாமத்தினால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தவக்காலத்தில் நான் என்கிற சிந்தனை வழியாக உங்கள் முன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு அன்பு என்கிற தலைப்பை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய நாளில் என் சிந்தனையில் வருவது உயிர்களை காத்தல், உயிர்களை அன்பு செய்தல் என்னும் கருத்தை உங்களிடமிருந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் தவக்காலம் என்பது நம்மை நாமே வருத்தி கொள்வது அல்ல, மாறாக தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம், நற்செய்தியை நம்பி இயேசுவின் வழியை பின்பற்றும் காலம். இத்தவக்காலத்தில் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து வரும் நாம் உயிர்களிடத்தில் முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும். எந்த திறவுகோலுக்கும் திறக்காத ஒரு பூட்டு ஒரு திறவுகோலுக்கு மட்டும் திறக்கும். ஆம், அந்த திறவுகோல் தான் அன்பு. அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதில்லார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அன்பை அடிப்படையாக உடையதுதான் உயிர் நிறைந்த இந்த உடம்பு. அன்பு இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போல்தான் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். யாரையெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் இயேசுவை கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும். பின்பு நம்மையும் நாம் அடுத்து இருப்பவரையும் அன்பு செலுத்த வேண்டும். இதை திருவிவிலியம் பின்வருமாறு கூறுகிறது: உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக. உன்னை நீ அன்பு செய்வது போல் உன்னை எல்லார் மீதும் அன்பு செய்வாயாக. உன் பெற்றோர்களை மதித்து நட. வயதான காலத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக நீ இருந்து அன்பு செய். உன் சகோதர சகோதரிகளை அன்பு செய். இதைத்தான் புனிதர் பவுல் சகோதர சகோதரிகளை வெறுப்பவன் கொலைகாரன் என்று கூறினார். உன்னை அறியாதவர்கள் மீதும் அன்பு செய். சிறு வயதில் நாம் சிறு சிறு உயிர்களை துன்புறுத்தி மகிழ்ந்தோம். சிறு தாவரம் முதல் விலங்குகள், பறவைகள், புல் பூண்டுகள் போன்ற அனைத்திற்கும் உயிர் உண்டு. இதை நாம் மறந்து விடுகிறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறுகிறார் திருமூலர். மனிதநேயம், இரக்கம், பாசம் போன்ற அனைத்தையும் குறிக்கும் ஒரே சொல் அன்பு ஆகும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, அன்பு சிறந்ததோர் தவமில்லை என்று கூறுகிறார் முழுக்கமிசை பாரதி. சக மனிதர்கள் மட்டுமின்றி காக்கை குருவிகளிடமும் தாவரங்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு நம்மீது அன்பு காட்டியதால் நமக்காக தம் உயிரையே கொடுத்தார். எனவே தவக்காலத்தில் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வரும் நாம் சக மனிதர்களிடமும் உயிரினங்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் எப்பொழுதும் முப்பொழுதும் என்று கூறி உங்களிடம் எனது அன்பையும் ஆசிரியையும் பெற்று செல்கிறேன்.